எல்லா ட்ராப்லையும் சிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அடிக்கடி நான் விருச்சிக ராசி தான் சொல்லுவேன். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா தான் போகும். படிப்பு நல்லா தான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா தான் இருக்கும். நீங்க வளரக்கூடிய இடம், அதாவது உங்க அப்பா, அம்மா வளர்க்குற வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாவே தான் போயிட்டுருக்கும். ஆனா, உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு ட்ராப் வருது அப்படின்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை தான். யாரு சூஸ் பண்றோம், எப்படி சூஸ் பண்றோங்கிறதெல்லாம் மிக மிக கவனம். இப்போ வந்து விருச்சிக ராசி வந்து ஆ, நீர் ராசியில இருக்கவங்களே நீங்க திருமணம் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கடகராசிகிட்ட போயிடுவாங்க. இந்த கடகராசி கூட விருச்சிக ராசி சேர்றாங்க அப்படிங்கிறப்ப, நெறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் சந்திக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துரும். ஏன் அப்படின்னா, விருச்சிக ராசியில வந்து அ சந்திரனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. சந்திரன் வந்து கிட்டத்தட்ட பகையோ, மறைஞ்சாரோ, அது நீசமோ, அது என்னவாக இருந்தாலும், விருச்சிக ராசிக்கு சந்திரன் அப்படிங்கிறது சரியா வேலைப்பாடு பண்ணாது. அப்போ அங்க கடகத்தோடைய வீடு அப்படின்லாம் பார்க்குறப்போ, அது சந்திரன் அப்படின்னு பார்க்குறப்ப, அங்க அவங்க அம்மா தான் டாமினேஷன் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. கடகராசி ஆண்களுக்கு. அப்போ மாமியாரால தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடகராசி பெண்களுக்கு வரும். தனிக்குடித்தனமே இருந்தாலும், கணவன் அப்படிங்கிறவரு தாய்க்கோ, இல்ல சகோதரிக்கோ ரொம்ப அதிகமா பண்ணிட்டு, அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும்.